ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஸ்ரீ மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 3ல் தெய்வ தத்துவங்கள் தெய்வங்கள் என்ற தலைப்பில் மீனாட்சி என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1014 ஆரம்பிக்கிறது. அனிமேஷா கண்ணை கொட்டாமல் என்று சௌந்தரிய லகரி ஸ்தோத்திரத்தில் மீனை பற்றி சொல்லியிருக்கிறது. கண் கொட்டுகிற நாழிதான் நிமிஷம் என்பது. அதுதான் மதுரை மருதையாகிறது போல மினிட் ஆயிற்று. மீன் தூங்குவதில்லை என்று ட்ரெடிஷ்னல் பிலீஃப், மரபு வழி நம்பிக்கை. அதற்கே ஆச்சாரியால் கண்களின் கோழி பெட்டிஷனை கேட்டு அம்பாள் இங்கே தன்னோடு சண்டை போட ஜலத்தின் அடிமட்டத்துக்கும் வந்து விடுவாளோ என்றுதான் அங்கேயும் மீன் கண்கொட்டாமலே அலர்ட்டாக இருந்து கொண்டிருக்கிறது என்று ஒரு காரணம் கல்பிக்கிறார். மீனாட்சியும் கண்ணை கொட்டுவதில்லை. கொட்டினால் அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் எ செகண்டில் தன் கடாட்சமிருதம் குழந்தைகளுக்கு இல்லாமல் போய்விடுமோ என்பதால் எப்பொழுதும் விழிப்போடு லோகத்தை ரட்சித்துக் கொண்டிருக்கிறாள். மீனாட்சிக்கும் மீனுக்கும் இன்னொரு சம்பந்தம். வைகைக்கு பூர்வத்தில் கிருதமாலா என்ற சம்ஸ்கிருத பெயர் இருந்திருக்கிறது. இங்கே இருந்த வைவஸ்வத மனுவுக்காகத்தான் பகவான் மத்ஸ்யாவதாரம் பண்ணினார். இதை சொல்லி நீலகண்ட தீட்சிதர் சிவா லீலார்ணவத்தில் வேடிக்கை பண்ணியிருக்கிறார். பிரளயத்தில் மாட்டிக்கொண்ட வேதத்தை மீட்பதற்காக மகாவிஷ்ணு மீனாய் அவதரித்து தேடி தேடி பாடுபட்டார். மீனாட்சியான உன் சரணாரவிந்தத்தையோ அந்த வேதமே தேடிக்கொண்டிருக்கிறது என்கிறார். ஆவிஷ்ய கிண்ணம் நிகமான் அசேஷான் அமீன மீனம் பிரதமம் ஸ்மராமஹ ஆவிஷ்யமானம் நிகமை ரசேஷைஹி அம்ப ஸ்துனுமஸ்தே வயமாக்ஷி மீனம். மதுரையில் வேதம் நிரம்பியிருக்கிறது. சேரர் தலைநகரான வஞ்சியில் உள்ளவர்களும் சோழர் தலைநகரான உறையூரில் உள்ளவர்களும் கோழி கூவி எழுந்திருப்பார்கள் என்றால், பாண்டிய தலைநகரான மதுரையில் நாங்கள் வேத ஒலி கேட்டு எழுந்திருப்போம் என்று பரிபாடலே இருக்கிறது. நான்மறை வேள்வி நவில் குரல் எடுப்ப ஏம வின்றுயில் எழுதல் அல்லதை வாழிய வஞ்சியும் கோழியம் போல கோழியின் எழாதேம் பேரூர் துயிலே. அம்பாள் இங்கே பெரிய கோபுரம் கட்டிக்கொண்டிருக்கிறாள். கோபுரம் என்பதென்ன? சனாதன தர்ம விருட்சத்தின் பழம். அதற்கு வேறு எது? வேதம்தான். இத்தனை உயர கோபுர பழம் என்றால் அதற்கேற்ற அத்தனை ஆழமாக வேத வேரும் போயிருக்கிறது மதுரையில். அம்பாள் அங்கே வேதஸ்வரூபிணியாக ஜலிக்கிறாள். நாதஸ்வரூபிணியாக சங்கீத ரூபிணியாக இருப்பதோடு மீனாட்சியின் அமிர்த கடாட்சம் படுகிற இடமெல்லாம் மதுரமாகிறது. மதுரத்துக்கு இனிமை சுவைக்கு பெயர் போனது அமிர்தம்தானே. ஜீவ ஜந்துக்கள் மதுரம் ஆவது என்றால் என்ன? அன்புமயமாவது என்றுதான் அர்த்தம். பரிபூர்ணத்துவம் அடைவதே ஜீவனுக்கு மதுரம். கட்டையை கசங்காய் கடைசியில் பக்குவமாகிற போது கனிந்து மதுரமாவது போல் அநேக துர்குணங்கள் கொண்ட நாம் கனிந்து மாறிக்கொண்டே போய் பக்குவமாகி பெறுகிற பூர்ண நிலைதான் நமக்கு மதுரம். அப்படிப்பட்ட பூர்ணத்துவ மதுரத்தை நமக்கு தருவது மீனாம்பிகையின் கடைக்கண். லோகத்தில் இருக்கிற போதே நிறைவை தந்து அப்புறம் இந்த லோகம் சம்சார பாசம் இல்லாமல் மோக்ஷானந்தம் தருகிறது. முத்துசாமி தீட்சிதற்கு அப்பேற்பட்ட அனுகிரகத்தை மீனாம்பிகை செய்தாள். தீபாவளி அமாவாசை அன்று அம்பாளுக்கு பூஜை பண்ணிவிட்டு மீனாட்சி என்று அவர் மனமுருகி பாடிக்கொண்டே போனார். பச்சை பெசையல் என்று பரம குளிர்ச்சியாக பிரகாசிக்கிற அம்பாளின் ஸ்வரூபத்தை மரகத சாயே என்று சொல்லி மீனலோச்சினி பாசமோஷினி என்ற வார்த்தைகளை அவர் கானம் பண்ணி கொண்டிருக்கிற போதே அவருடைய சம்சார பாசத்தை அம்பாள் நீக்கி தன் பாதாரந்தத்தில் சாஸ்வதமாக சேர்த்து கொண்டு விட்டாள். சங்கீதத்துக்கே அதிதேவதையாக இருக்கப்பட்ட மீனாட்சி தீட்சிதரின் நாதோபாசனைக்கு பலன் தந்து விட்டாள். இப்படி ஜீவனுக்கு பூர்ணத்துவம் என்ற மதுரத்தை தரும் மீனாட்சியின் மதுர கடாட்சம் விசேஷமாக பரவியிருப்பதால் தான் அவளுடைய க்ஷேத்திரத்துக்கே மதுரை என்று பெயரிக்கிறது. அம்பாளின் கடைக்கண் அமுது அலை அலையாக பரவியிருப்பதால் அது மதுரையாகிறது. அலையடித்து பரவுவது என்றால் அப்பொழுது அவளுடைய கடாட்சத்தை அனுக்கிரக சமுத்திரம் என்று சொல்ல வேண்டும். முதலில் சமுத்திரத்தில் மீன் இருக்கிற மாதிரி அம்பிகையின் முகக்காந்தி கடலில் கண்மீன்கள் துள்ளுகின்றன என்று பார்த்தோம். இப்பொழுது பார்த்தால் முகலாவண்ய சமுத்திரத்துக்குள் இருக்கிற இந்த நேத்திர மீனுக்குள்ளும் ஒரு சமுத்திரம் அருட்கடல் இருக்கிறது என்று தெரிகிறது. அவள் எங்கேயோ இருக்கிறாள். கடாட்சம் மட்டும் நம்மேலே படுகிறது என்றில்லை. தாய் தன் மடியில் குழந்தையை அன்பாக போட்டு தாளாட்டி கொண்டிருப்பது போல அவளுடைய கடாட்சத்தாலேயே அவளுடைய மடியில் கிடப்பதான ஆறுதலும் அவளுடைய வாத்சல்யம் நிறைந்த வாக்கமுதத்தை கேட்பதான தாபசாந்தியும் குழந்தைகளான நம் இத்தனை பேருக்கும் கிடைக்கிறது. மீனின் கடாட்சமே மீன் முட்டைக்கு தன்னை அடக்காக்கிற அணைப்பு ஸ்பரிசமாகவும்
தாயார் ஊட்டும் க்ஷீரமாகவும் இருக்கிற மாதிரி மீனாட்சியின் கடாட்சமே நம்மை அணைத்து ரட்சித்து ஞானப்பால் ஊட்டி விடுகிறது. அவள் ஒரு மூர்த்தியாக நின்று அவளுக்கு கிட்டே ஸ்தூலமாக இருக்கும் மதுரை வாசிகள் பாக்கியசாலிகள். என்னை தரிசனம் என்று ஏதோ ஒன்று பண்ணுவதற்காக மீனாட்சி நகரவாசிகளான நீங்கள் இவ்வளவு பேர் வந்து சந்தோஷப்படுகிறீர்கள் என்றால் அவளுக்கு கிட்டவே வாழ்கிற உங்கள் இத்தனை பேரையும் தரிசனம் பண்ணுவது எனக்கும் ஆனந்தமாக இருக்கிறது. இப்படி நாம் பரஸ்பரம் மனம் கனிந்து பிரீத்தியோடு இருப்பது சாட்சாத் மீனாம்பிகை வர்ஷிக்கும் பேரானந்தத்தில் ஒரு துளிதான். இது லோகம் முழுக்க எல்லையில்லாத அவளுடைய மாத்ருவத்தில் அடக்கியுள்ள அத்தனை உயிர்களுக்கும் பரவி லோகம் முழுவதும் அவளுடைய கடாட்சாமிரதம் பூர்ணமாக பொழிந்து அதனால் எங்கேயும் பேரானந்தம் நிரம்பி இருக்கும்படியாக அவளுடைய சரணார விந்தங்களிலேயே பிரார்த்தனை செய்வோம். மதுராபுரி நாயிகே நமஸ்தே மதுரா லாப சுகாபிராம ஹஸ்தே மலையத்வஜ பாண்டிய ராஜகந்தியே மயி மீனாட்சி கிருபாமிதேஹி தன்யே. மதுராபுரிக்கு நாயகியே, மதுரமாக கூவும் கிளியை ஏந்தி எழிலுற்ற கரத்தை உடையவளே, மலையத்வஜ பாண்டிய மன்னன் மகளே, சகல ஐஸ்வர்யம் நிறைந்தவளே, உனக்கு நமஸ்காரம். எனக்கு உன் கிருபையை அருள்வாய். மீனாட்சியின் புகழை இப்படி பாடிப்பாடியே லோகம் முழுவதும் அவள் குழந்தைகள் என்பதில் ஒரு பேதம் ஒரு துவேஷம் இல்லாமல் அத்தனை பேரும் சிந்தனையிலும் செயலிலும் ஒற்றுமையுடன் வாழ்க்கையை ஆனந்தமாக நடத்துவோம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.